அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம அரேபியன் கப்சா பிரியாணி செய்ய போகிறோம். இது ட்ரெடிஷ்னல் முறையில், ஒரிஜினலான முறையில், ஈஸியான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, உப்பு, காஞ்ச திராட்சை, முந்திரி, மஞ்சள், மல்லித்தூள், தயிர், பூண்டு விழுது, இஞ்சி விழுது, டொமேட்டோ கெச்சப், சிக்கன் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடரு, சாதா மிளகாத்தூள், ஜீரகத்தூள், எண்ணெய், சிக்கன் 1 கிலோ. நம்ம ரைஸுக்கு 2 கிலோ சிக்கன், 1 கிலோ பாஸ்மதி அரிசி கழுவி ஊற வச்சுருக்கோம். இந்த கப்சா பிரியாணிக்கு முதல்ல மசாலா முக்கியம். அதுக்காக இந்த பைசி பொருள் இருக்குல்ல, அதெல்லாம் வறுத்து அரைக்கணும். மல்லி விதை, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் பூ, பட்டை, மராத்தி மொக்கு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, இதெல்லாத்தையும் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, பாத்திரம் வச்சுக்குவோம் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக. நம்ம 1 கிலோ கப்சா செய்ய போகிறோம். அதுக்கு 250 ml ஆயில் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு சின்ன துண்டு சும்மா பேருக்கு, நம்ம மசாலாலாம் நம்ம ஏற்கனவே அதுக்கு மந்தி மசாலா தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், கப்சா மசாலான்ட்டு. அதுக்காக சும்மா பேருக்கு போடுவோம். சும்மா ஒரே ஒரு ஸ்டார் பூ, 2 கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய். வெங்காயம் 400 கிராம். ஒரு கிலோவுக்கு பூண்டு விழுது 75 கிராம். ஒரு கிலோவுக்கு 100 இஞ்சி விழுது. புதினா ஒரு சின்ன கைப்பிடி 1 கிலோவுக்கு. மல்லித்தலை ஒரு சின்ன கைப்பிடி. சில்லி பவுடர் 2 ஸ்பூன். ஒரு 5 பச்சை மிளகா. நறுக்கின தக்காளி பொடிசா அப்படி நறுக்கினது 300 கிராம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். தனியாத்தூள் 1 ஸ்பூன். கொஞ்சம் தண்ணி. நம்ம எல்லாம் மசாலா, கரம் மசாலா மாதிரி அரைச்சோம்ல, வீட்டில் வறுத்து அரைச்சோம்ல, அந்த தூள் 2 ஸ்பூன். ட்ரை லெமன் 1 கிலோவுக்கு 2 போடலாம். ஆனால் நம்ம ட்ரை லெமன் போடலை, தோல் எலுமிச்சம்பழம் லெமன் சீச்ச தோல் போட்டுக்கிறோம். சும்மா கொஞ்சம். 150 ml தயிர். டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 ஸ்பூனு. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. 1 கிலோவுக்கு 2 கிலோ சிக்கன் பீஸு பெரிய பெரிய பீஸாக போடுறோம். இந்த சிக்கன் இந்த மசாலாலேயே தண்ணி ஊற்றாமல் 50% வெந்திருக்கு. இப்போ நம்ம அளவு தண்ணி 1க்கு 1.5, நம்ம 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம்.
மசாலாவில் இந்த சிக்கனு வெந்துருச்சு, ஒரு 60% வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து தனியாக பிரித்து வச்சுருவோம். இப்போ தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் சும்மா ஒரு 100 ml லைட்டாக ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அந்த வெந்த சிக்கனை இந்த பக்கத்தில் உள்ள எண்ணெய் ஊற்றிருக்கிற பாத்திரத்தில் டொமேட்டோ கெச்சப் மேலே லேசாக தடவிட்டு ப்ரஷ்ஷில் தடவிட்டு லேசாக பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ நம்ம டொமேட்டோ கெச்சப்பு வெந்த சிக்கனில் தடவிருக்கோம். அதை அந்த காஞ்ச எண்ணெயில் சும்மா போட்டு எடுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஓவன் இருக்கிறவங்க ஓவனில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கப்சா மசாலாவுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். 1 மணி நேரம் ஊற வச்ச பாசுமதி அரிசி. கீழே ஒரு பழைய தோசை தவா வச்சிருக்கு. ஸ்பீடு ஹை ஸ்பீடில் வச்சிருக்கு. 5 நிமிஷத்துக்காக ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணியை நனைச்சி வச்சுருக்கேன், மேலே வச்சுருக்கேன். இப்போ இந்த கறி பொரிச்சோம் இல்லையா, அதை எடுத்து சுற்றி அடிக்கிடுறோம். இப்போ மேலே இந்த மூடியை வச்சு மூடி நல்லா டைட்டாக அழுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஸ்பீடு, 20 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். 20 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுறணும். அருமையான கப்சா ரெடி ஆயிடும். அரேபியன் கப்சா. கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்குது. அதில் முந்திரியை வறுத்துக்கலாம். ஏதோ சூட்டில் திராட்சை, உலர்ந்த திராட்சை. பலூன் மாதிரி உப்புன உடனே எடுத்துடணும்.